ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ பாக்கியம் பயங்கர சந்தோஷமாக நிம்மதியாக இருக்காங்க. உடனே மாணிக்கம் வந்து, பாக்கியம் என்ன பாக்கியம், என்றைக்கே இல்லாமல் உன் முகத்தில் பெட்ரோமாஸ் லைட் எரியுது அப்படின்னு சொல்லிட்டு, யோ இருக்காதா பின்ன, நான் எம்பிட்டு சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா. சுடர் பெரிய வீட்டுக்கு வாக்கப்பட்டு போகிறா. அது மட்டும் இல்லாமல் நமக்கு நிறைய கடன் இருக்கியா. சுடருக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சுடர்கிட்ட நைஸாக பேசி நம்ம ஒட்டுமொத்த கடனையும் கழிச்சிட்டு நம்ம நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலாம்யா. சூப்பர் பாக்கியம். பின்ன சுடர் வாக்கப்பட்டு போகிற குடும்பம் சும்மாவா என்ன, அம்புட்டு பெரிய அரண்மனை மாதிரி வீடு, எக்கச்சக்கமான சொத்து பத்துகள், அதுக்கப்புறம் பணம்னு நிறைய இருந்தால் அங்கே கொட்டி கிடக்கும்ல. அதில் நம்மளும் கொஞ்சம் எடுத்துக்க வேண்டியதுதான். யோ நீ பாட்டுக்கு போய் எடுத்த அப்படின்னா அதை பார்த்துக்கிட்டு அவங்க சும்மா இருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டியா. இங்கே பாரியா, அப்படியெல்லாம் ஏதாவது பண்ணி தொலைச்சிட போகிறேன். நமக்கு எக்கச்சக்கமான கடன் இருக்க தான் செய்யுது. அதுக்காக நம்மளா போயிட்டு அவங்க கிட்டலாம் கேட்கக்கூடாது. வேற என்ன பண்ணணும் பாக்கியம், திருடிட்டு வரணுமா. யோ யோ என்னையா நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க. இங்கே பாரியா, அதான் சுடர் அந்த வீட்டுக்கு போக போகிறாள். சுடர் அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் குமாரை அவள் முந்தானியில் முடிஞ்சு வச்சுக்கிட்டா அப்படின்னா ஒட்டுமொத்த சொத்து பத்தையுமே அழகாக சுருட்டலையா நம்ம. இங்கே பாரு, இதெல்லாம் நான் எப்படி பக்குவமாக செய்யணுமோ அப்படி நான் செஞ்சுக்கிறேன். தேவையில்லாமல் நீ ஏதாவது பண்ணி மாட்டிக்க போறியா அப்படி சொல்லிட்டு. சரி பாக்கியம், கண்டிப்பாக நான் எதுவும் செய்ய மாட்டேன். சுடருக்கு நிச்சயம் தான் நடந்திருக்கு, கல்யாணம் நடக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு பிளானாக எக்ஸிக்யூட் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேருமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு சைடு மயில் வந்து பயங்கரமாக டென்ஷனாக இருக்காங்க. இந்த அம்மா ஏன்னா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்குன்னு தெரியலையே. பாவம், சுடரோட வாழ்க்கையை குழி தோண்டி புதைக்க பார்க்குது. சுடருக்கு எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு விருப்பமே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அம்மா அப்பாக்காக தான் அவளுமே இந்த குமாரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே சொல்லியிருக்கா போல அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம மயில் வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் சந்தோஷமாக இருக்குவாளா, குமார் கூடலாம் கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கவே முடியாது அவளால். ஐயோ கடவுளே, அம்மா ஏன் சுடரோட வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயில் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம அதாவது சுடர் இருந்துட்டு தனியாக ரூம்குள்ளே போயிட்டு கதவை லாக் பண்ணிக்கிட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க. அதே சமயம் பயங்கரமாக அழுகையும் வந்துடுது. அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஃபோன் வருது. அவங்க ஃப்ரெண்டு, சுடரோட ஃப்ரெண்ட் தான் கால் பண்ணுறாங்க. ஸோ கால் அட்டன் பண்ணி சொல்லுடி அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்க ஃப்ரெண்ட் இருந்துட்டு, என்ன சுடர், ஒரு வாரமாக நீ காலேஜுக்குமே வரல, அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபோன் கால் கூட இல்லை, என்னடி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆமாம், நாளைக்காவது நீ காலேஜ் வருவியா, டவுட்டு தான். என்னடி ஏன் இனிமேல் காலேஜுக்கு வராத மாதிரி பேசுகிற, அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய வாய்ஸுமே டல்லாக இருக்குது, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே இங்கே நம்ம சுடர் இருந்துட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்க. ஸோ பயங்கரமாக அழுகவும் அவங்க ஃப்ரெண்டு இருந்துட்டு பதறிக்கிட்டே, சுடர் என்னாச்சு சுடர், ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே சுடர் இருந்துட்டு, எனக்கு நிச்சயம் நடந்துருச்சுடி, எனக்கு கல்யாணம் நடக்க போகுது இன்னும் ஒரு வாரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டு அவங்க ஃப்ரெண்ட் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. சுடர் என்ன சொல்கிற நீ, இங்கே பாருடி, இன்னும் உனக்கு படிப்பு கூட முடியவே இல்லை, அது மட்டும் இல்லாமல் நீ ஒருத்தவங்களை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தில்ல, ஆமாம் அவங்க கூட தான் உனக்கு நிச்சயம் நடந்திருக்கா என்ன. இல்லடி, என் அம்மாவும் என் அப்பாவும் பார்த்து வச்ச மாப்பிள்ளை கூட தான் எனக்கு நிச்சயம் நடந்திருக்கு. உடனே அவங்க பயங்கர அதிர்ச்சியா, சுடர் என்னடி நீ ஒருத்தவங்கள நீ உயிருக்குயிராக நேசிச்சுக்கிட்டு இருந்தில்ல, 2-3 வருஷமாக நீ உயிருக்குயிராக நேசிச்சுக்கிட்டு இருந்தவங்கள விட்டுட்டு உன்னால் எப்படி இன்னொருத்தவங்க கூட ஒன்று சேர்ந்து வாழ முடியும், ஏண்டி நீ இப்படி ஒரு முடிவு எடுத்த. ஆமாம், நீயும் ஒருத்தவங்க லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா, அவங்களும் பேசுகிறதுலேயே என்ன பிரிஞ்சிட்டிங்களா, பிரேக்கப் ஆகிடுச்சு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதெல்லாம் எதுவும் இல்லடி, நாங்கள் போன வாரம் வரைக்குமே பேசிக்கிட்டு தான் இருந்தோம், அது மட்டும் இல்லாமல் இப்போ கூட அவர் ஃபோன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கார், நான் தான் கால் அட்டன் பண்ணல, வீட்டில் என் அம்மா அப்பாவை மீறி என்னால் எதுவும் பண்ண முடியாதுடி, ஏதோ ஒரு தைரியத்தில் நான் லவ் பண்ணிட்டேன், ஆனால் இந்த விஷயத்த வீட்டில் சொல்லி சம்மதம் வாங்குற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை. அதே சமயம் இந்த கல்யாணத்துக்கு என் அம்மா என்னை மிரட்டி பிளாக்மெயில் பண்ணி தாண்டி இந்த கல்யாணத்துக்கு நிச்சயத்துக்குமே ஓகே சொல்ல வச்சாங்க. என் அம்மாவை தாண்டி என்னால் எதுவுமே செய்ய முடியாதுடி. நான் சின்ன வயசாக இருக்கிறப்போ வந்துலே பார்த்துக்கிட்டு இருந்தேன். என் அம்மா வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு எங்கள் 2 பேரையும் வளர்த்தாங்க. என்ன தான் என் அம்மா கெட்டவங்களோ நல்லவங்களோ, ஆனால் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்கடி. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடந்துருக்கணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஆனால் நான் லவ் பண்ண பையனுக்கு தான் என்ன பதில் சொல்கிறதுனே எனக்கு ஒன்றுமே புரியலடி அப்படின்னு சொல்லிட்டு சுடர் வந்து பயங்கரமாக அழுதுகிட்டே சொல்கிறாங்க. உடனே இங்கே சுடரோட ஃப்ரெண்டு இருந்துட்டு, இங்கே பாரு சுடர், இங்கே பாரு,
இப்போது நீ பிடிச்ச பையன் கூட ஒன்று சேரல அப்படின்னா கடைசி வரைக்கும் ஒன்று சேரவே முடியாதுடி. நீ பிடிச்ச நீ பிடிச்ச பையனை வந்து இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அப்பா அம்மாவுக்கு கோவம் வரதான் செய்யும். அது கொஞ்ச நாள் வரைக்கும் தான். ஏதோ ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அவங்க எல்லாருமே உன்னை ஏற்றுப்பாங்கடி. ஆனால் நீ லவ் பண்ண பையனை மிஸ் பண்ணிட்ட அப்படின்னா கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணது தான். திரும்பவும் நீ லவ் பண்ண பையனை உன்னால் அடையவே முடியாதுடி. நீங்கள் 2 பேரும் ஒன்று சேரவே முடியாதுடி. இதை கொஞ்சம் யோசிச்சு நீ இது பண்ணு. அது மட்டும் இல்லாமல் உன் லவ் மேட்ரு பற்றி உங்கள் அப்பா அம்மா கிட்ட பேச வேண்டியது தானே. அவங்கக்கிட்ட பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி எப்படியாவது உன்னுடைய லவ்வை ஏற்றுக்க வைக்கிறதுடி அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக என் அம்மா ஏற்றுக்கவே மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பையன்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணப்போ கூட நான் வேண்டாம், என் வீட்டிலலாம் இதில் ஒத்துக்க மாட்டாங்க, கண்டிப்பாக நம்ம கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டு நான் எம்பிட்டோ சொன்னேன்டி. ஆனால் அவன் தான் என்னை விடாமல் துரத்தி லவ் பண்ணிட்டு எனக்காக கையை அறுத்துக்கிட்டு மருந்தெல்லாம் குடித்தான். அதனால தான் நான் ஓகே சொன்னேன். ஆனால் இப்போ எனக்கு வேற ஒருத்தவங்க கூட நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு அப்படின்ற விஷயம் அந்த பையனுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக அவன் செத்து போகிறதுக்கு கூட துணிஞ்சிருவான்டி. அதனால தான் இப்போ வரைக்குமே நான் அவனுக்கு ஃபோன் பண்ணி பேசாமே இருக்கேன். எனக்கு எப்படி சொல்லி சமாளிக்கிறதுனே எனக்கு தெரியல. எனக்காக நீ ஒரு ஹெல்ப் பண்ணுவியாடி அப்படின்னு சொல்லி கேட்கவும், சுடரோட ஃப்ரெண்டு இருந்துட்டு கண்டிப்பாடி உனக்காக கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன், என்னன்னு சொல்லுடி அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம சுடர் இருந்துட்டு இங்கே பாருடி, அந்த பையன் என்கிட்ட என்னை பற்றின விஷயமா உங்ககிட்ட ஏதாவது விசாரித்தாங்க அப்படின்னா அவங்க குடும்பத்தோட வெளியூர் கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிச்சிடுடி. எனக்கு இன்னொரு பையன் கூட கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னா கண்டிப்பாக அதை அவனால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ உடனே இங்கே சுடரோட ஃப்ரெண்டு இருந்துட்டு, என்ன சுடர் இப்படி சொல்கிற, உனக்கு மனசுக்கு பிடிச்சவங்க கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறது தாண்டி நல்ல வாழ்க்கையாக இருக்கும். நீ பிடிக்காத ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்ட அப்படின்னா கண்டிப்பாக கடைசி வரைக்கும் ஏதோ ஒரு மாதிரி மனசு வலிச்சுக்கிட்டே தாண்டி இருக்கும். உடனே நம்ம சுடர் இருந்துட்டு, நிச்சயம் நடந்துருச்சு, இதுக்கப்புறம் பேசி ஒரு பிரயோஜனம் இல்லடி, எனக்காக நீ அந்த ஒரு உதவி மட்டும் செய்டி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. ஸோ இன்னொரு சைடு இங்கே நம்ம சக்திவேலும் குமாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இங்கே நம்ம குமார் இருந்துட்டு சக்திவேல் கிட்ட, அப்பா எனக்கெல்லாம் கல்யாணம் நடக்குமான்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். எப்படியோப்பா ஒரு வழியாக நிச்சயம் நடந்துருச்சு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான்ப்பா. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், இந்த ஊர் முன்னாடி நான் தலை நிமிர்ந்து நடக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு மிகப்பெரிய நல்லது செஞ்சுருக்கீங்க. நல்ல பொண்ணை பார்த்துருக்கீங்கப்பா. என்ன ஒன்று, பொண்ணோட அப்பா அம்மா தான்ப்பா சரியில்லை அப்படின்னு சொல்லவும், டேய் குமார் நீ கவலையப்படாதடா, கல்யாணம் ஒன்று நடக்கட்டும், அதுக்கப்புறம் அதுங்க ரெண்டுத்தையும் நம்ம அத்து விட்டுருவோம், இந்த வீட்டுக்குள்ளேயே அவங்க நுழையவே கூடாது, நான் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கிறேன்டா. பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, அது மட்டும் இல்லாமல் அந்த அரசியை விட அழகாக அறிவான பொண்ணுடா, நல்லா படிச்சிருக்கு, வேற என்னடா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா நீங்கள் சொன்ன மாதிரி சுடர் ரொம்ப அழகாக கண்ணுக்கு லட்சணமாக தான் இருக்கா. அது மட்டும் இல்லாமல் எங்கே என்ன அவளுக்கு பிடிக்காம இருக்குமோ, கட்டாயப்படுத்தி தான் அவங்க வீட்டில் ஒத்துக்க வச்சுருப்பாங்களோ நான் நினச்சி அவள் கூட தனியாக பேசணும்னு சொல்லிட்டு நினச்சேன். அதே மாதிரி தனியாகவும் மீட் பண்ணி பேசினேன்ப்பா. அந்த பொண்ணுக்கு என்னையும் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. என்னை மனசார விரும்பி தான் அந்த பொண்ணு இப்போது நிச்சயத்துக்கே ஓகே சொல்லியிருக்கு. இப்போ தான்ப்பா எனக்கு ரொம்ப ரொம்ப நிம்மதியாக இருக்குது. என்ன ஒன்று, அதாவது நான் நினச்ச மாதிரி அந்த அரசியை கல்யாணம் பண்ண முடியல, இருந்தாலும் அவளை விட சுடர் பெட்டராக தான்ப்பா இருக்கா. அது மட்டும் இல்லாமல் சுடருக்கு பிடிக்காம தான் இந்த கல்யாணம் நடக்குமோ, கடைசி வரைக்கும் ஒரு மாதிரியாக வாழ்க்கை போயிடுமோ நான் பயந்தேன். ஆனால் சுடருக்குமே என்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான்ப்பா எனக்கு ரொம்ப ரொம்ப நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நம்ம குமார் வந்து ரொம்ப சந்தோஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நிச்சயம் வந்து நல்லபடியாக நடந்துருச்சு. ஆனால் கல்யாணம் நடக்குமான்றது டவுட்டு தான். ஏன்னா சுடருமே ஒருத்தவங்கள உயிர்க்குயிராக நேசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட நினப்பு தான் இப்போ சுடர் மைண்ட்லேயுமே ஓடிக்கிட்டு இருக்கோம். நம்ம பாக்கியத்தினால தான் நம்ம சுடருமே குமாரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே சொல்லியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக கல்யாணம் நடக்குமா அப்படின்றது டவுட்டு தான். பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சுடருக்கும் நம்ம குமாருக்கும் கல்யாணம் நடந்தால் நல்லா இருக்குமா, இல்லை சுடர் நினச்ச மாதிரி ஆசைப்பட்ட மாதிரி அவங்களுக்கு பிடிச்சவங்களோட கல்யாணம் நடந்தால் நல்லா இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. ஸோ இன்னொரு சைடு இங்கே நம்ம செந்திலும் கதிரும் வீட்டுக்கு வராங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததுமே இங்கே நம்ம பாண்டியன்கிட்ட காலில் விழுந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி, அப்பா நான் அந்த காசு எல்லாத்தையுமே நல்ல விஷயங்களுக்கு செலவு பண்ணிட்டு வந்திருக்கேன்ப்பா. உங்களால் தான் நான் இன்றைக்கி நல்லவனாக திருந்திருக்கேன். இந்த வீட்டில் இருந்த வரைக்கும் நான் ரொம்ப நல்லவனாக தான்ப்பா இருந்தேன். என்னமோ ஏதோ ஒரு புத்தி கெட்டத்தனத்தில் நான் லஞ்சம் வாங்கிட்டேன். இனிமேல் இப்படி ஒரு விஷயம் என்றைக்குமே நடக்கவே நடக்காதுப்பா. அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாரு, அதாவது நீ செஞ்ச காரியத்தினால மற்றவங்க, அதாவது நாங்கள் எல்லாருமே
பாதிக்கப்பட்டமோ இல்லையோ மனசளவில் நொந்து போனது மீனா தான். நீ இந்த மன்னிப்பை மீனா கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஸோ இப்போது நம்ம மீனாவுமே ரூம்குள்ளே போயிடுறாங்க. பின்னாடி இங்கே செந்தில் போயிட்டு, மீனா என்னை மன்னிச்சிரு மீனா, உண்மையாகவே உன்ன மாதிரி ஒரு நேர்மையான ஆஃபீஸரை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. எனக்கு முன்னாடியிலிருந்தே நீ கவர்மெண்ட் ஆஃபீஸராக தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்திருக்க. ஆனால் ஒரு நாள் கூட உனக்கு அந்த நினப்பு வரவே இல்லை பார்த்தியா. உண்மையாகவே நீ ரொம்ப கிரேட் மீனா. நீ எனக்கு பொண்டாட்டியை கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் மீனா. இதுக்கப்புறம் இப்படி ஒரு தப்பு நடக்காமல் நான் ரொம்ப நல்லாவே பார்த்துக்குவேன். தயவு செஞ்சு நீ என்னை மன்னிச்சு என் கூட பேசணும் மீனா, ப்ளீஸ் மீனா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே மீனா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் நான் உங்களை மன்னிச்சிட்டேன். ஆனால் அதாவது உங்கள் கூட நான் நல்லபடியாக பேசணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. இனிமேல் நான் கோர்ட்டர்ஸ்க்கு வரமாட்டேன். நான் இந்த வீட்டில் தான் என் அத்தை கூட, என் மாமா, என் சொந்த பந்தத்தை கூட இருக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. தயவு செஞ்சு எனக்கு கூப்பிடாதீங்க. நீங்கள் கோர்ட்டர்ஸ்குள்ளே இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் வேணால் தனியாக இருங்க. கண்டிப்பாக நான் இந்த வீட்டை விட்டு பக்கம் கூட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா வந்து கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுறாங்க. நம்ம செந்திலுக்கு இது வந்து மிகப்பெரிய ஷாக்கிங்காக தான் இருக்குது. என்ன மீனா இப்படி சொல்லிட்டேன், ஆசாசியாக நம்ம தனியாக இருக்கணும்னு சொல்லிட்டு உன்னை நாங்கள் கூட்டிகிட்டு போனேன். ஆனால் நீ என்னடா இங்கே இருக்கிறதுக்கு தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆமாங்க, பின்ன என்னங்க சொல்கிறீங்க. அங்கே வந்து நான் ரொம்ப சந்தோஷமாலாம் இல்லவே இல்லைங்க. இந்த வீட்டில் நான் எம்பிட்டு சந்தோஷமாக இருந்தனோ அங்கே வந்ததுக்கப்புறம் இந்த வீட்டில் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்தனோ அந்த அளவுக்கு 1% கூட நான் அந்த வீட்டில் இல்லைங்க. அதனால தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு என்ன அந்த வீட்டுக்கு மட்டும் கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே இன்னொரு சைடு இங்கே நம்ம பாக்கியமும் மாணிக்கமும் சக்திவேலை பார்த்து பேசுகிறதுக்காக போகிறாங்க. ஏன்னா இன்விடேஷன் பத்திரிக்கை அடிக்கணும் அப்படின்றதுக்காக எவ்வளோ பத்திரிக்கை அடிக்கலாம், எந்த அளவுக்கு நாங்கள் சொந்த பந்தங்களை கூப்பிடலாம், அதாவது எந்த கடைக்கு போயிட்டு பத்திரிக்கை அடிக்கலாம் அப்படின்னலாம் கேட்குறதுக்காக, விவரம் கேட்குறதுக்காக இங்கே நம்ம பாக்கியமும் மாணிக்கமும் இப்போது முத்துவேலோட வீட்டுக்கு வராங்க. ஸோ முத்துவேல் சக்திவேல் எல்லாருமே ஹாலில் உட்காந்து கல்யாணத்துக்கான ஏற்பாடு என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம சக்திவேல் முத்துவேல் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கவும், இங்கே நம்ம பாக்கியத்தை பார்த்ததுமே நம்ம இது சக்திவேல் இருந்துட்டு, வாங்க சம்பந்தியம்மா, வாங்க உட்காருங்க, மாறி போய் காஃபி கொண்டு வாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்கே நம்ம பாக்கியம் இருந்துட்டு, வணக்கம் சம்பந்தியா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போகலான்னு வந்தோம். என்ன சம்பந்தியம்மா அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் கேட்கவும், இல்லை சம்பந்தியா, கல்யாணம் வேறு கிட்ட நெருங்கி இருக்கு. அடுத்தடுத்து வேலைகளை நம்ம இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணணும்ல. அதான் பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு நீங்கள் எந்த கடையில் கொடுக்குறீங்க, என்ன எது நம்ம ஒரே கடையில் கொடுத்து பத்திரிக்கை அடிச்சுக்கலாமா அப்படின்ற டீட்டெயிலை பேசுறதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லவும், சக்திவேல் இருந்துட்டு, சம்பந்தியம்மா, நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரிண்ட் கடை இருக்குது. ஸோ அங்கே போய் நம்ம பத்திரிக்கை எல்லாமே அடிச்சுக்கலாம். இல்லைனா ரெடிமேடாவை கூட ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அப்படியுமே நம்ம டிசைன்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு அங்கேயே கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உடனே இங்கே நம்ம பாக்கியமும், சரிங்க சம்பந்தியா, இப்போவே கிளம்பலாமா, நல்ல நேரமாக தான் இருக்குது இப்போவுமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம சக்தியில் இருந்துட்டு, இருங்க சம்பந்தியம்மா, நான் போயிட்டு கையில் ரூபாவை எடுத்துகிட்டு வந்துடுறேன், அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது, இருந்தாலும் கையில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சக்திவேல் வந்து அவங்க ரூமுக்கு போயிட்டு பணம் எடுக்கிறதுக்காக போகிறாங்க. ஸோ இப்போது இங்கே நம்ம முத்துவேலுமே சரி டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்குள்ளே போயிட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லி போகும். அதுக்கப்புறம் சக்திவேலுமே இப்போது மஞ்சப்பை ரொம்ப பணம் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ கட்டுக்கட்டாக இருக்குது பணம். இங்கே நம்ம சக்திவேல் வந்துட்டு, இங்கே பாருங்கள் சம்பந்தியம்மா, இம்பிட்டு பணம் இருக்குது, சரியாக போயிடும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் சம்பந்தியம்மா, நீங்கள் ஒரு ரூபா கூட செலவழிக்கணும்னு அவசியமே இல்லை இப்போ சம்பந்தியம்மா அப்படி சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம சக்திவேலுக்கு ஒரு மாதிரி வயிறு கலக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியத்துக்கிட்ட பணத்தை கொடுக்குறாங்க. இதை வச்சுக்கோங்க, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்ததும் நம்ம உடனே கடைக்கு கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க சம்பந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் சொல்கிறாங்க. ஸோ சக்திவேல் வந்து ரெஸ்ட் ரூம் கிளம்புறாங்க, அதாவது போகிறாங்க. இப்போ பாக்கியம் இருந்துட்டு அந்த மஞ்சப்பையை ஓப்பன் பண்ணி பார்க்கவும் கட்டுக்கட்டாக 500 ரூபாய் நோட்டு கட்டுகள் நிறைய இருக்குது. ஸோ அதை பார்த்ததுமே இங்கே நம்ம பாக்கியத்துக்கு அப்படி ஒரு மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு கட்டுக்கட்டாக பணத்தை வந்து அவங்க இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அவ்வளோ பணத்தை பார்த்ததுமே அப்படியே ஆசை வந்துடுது. ஐயோ பாத்தியாயா, எம்புட்டு பணம், பத்திரிக்கை அடிக்கிறதுக்கே மஞ்சப்பை ரொம்ப பணம்யா, எப்படி இந்த பணம் மீறும்யா, நம்ம என்ன ஐயோ நம்ம ஆளுங்க நிறையெல்லாம் இல்லை, நமக்குன்னு சொந்த பந்தம் அப்படி சொல்லிக்கிறதுக்கும் இல்லை, ஒரு 100 பத்திரிக்கை அடித்தா மிச்சம். இவங்க ஆளுங்க பக்கம் வேணால், அதாவது இவங்க சைடில் நிறைய பேர் இருக்கலாம்,
இருந்தாலும் எம்புட்டு பேர் 1000 2000 பத்திரிக்கை அடித்தாலுமே இந்த பணமெல்லாம் மீறும்யா, இம்புட்டு பணம் எதுக்காக எடுத்துக்கிறாங்க? உடனே மாணிக்கம் இருந்துட்டு, பாக்கியம் இவங்க என்ன சாதாரண குடும்பமா என்ன? பெரிய இடத்து குடும்பம். அதனால நல்லா பெருசு பெருசாக தான் பத்திரிக்கைலாம் டிசைனெல்லாம் சொல்லுவாங்க. கண்டிப்பாக அதுக்கு காசு நிறைய ஆகும்னு நினச்சி இவங்க இம்புட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். யோ, எம்புட்டு டிசைன் எடுத்தாலும் இம்புட்டு பணமாக ஆக போகுது. யோ, பேசாமல் இதில் ஒரு 2 கட்டு 3 கட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்ம வட்டி பணத்தை மட்டும் கொடுத்துடலாம்யா. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக முதலெல்லாம் கொடுத்துடலாம். என்னையா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு உடனே மாணிக்கம் இருந்துட்டு, என்ன பாக்கியம், என்ன ஏதோ திருட்டு வேலை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ ஏதோ திருட்டு வேலை பார்க்குற மாதிரி இருக்கு. யோ, எதை எப்பப்போ எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும்யா. அதான் சமந்தி ஐயா தான் பாத்ரூம் போயிருக்காருல்ல, அதுக்குள்ளே நம்ம ஒரு 2 கட்டு எடுத்து மடியில் சுருட்டிப்போம். யோ, யாராவது இருக்காங்களான்னு அப்படியே சுற்றி முற்றி பாரியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி பாக்கியம், நீ எந்த முடிவு எடுத்தாலும் அது கரெக்டாக தானே இருக்கும், நான் இப்போவே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்குறாங்க. இங்கே மாறி வந்து நம்ம அப்பத்தாவோட ரூமில் அப்பத்தாவுக்கு கால் அமுத்தி விட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கால் வலி அப்படின்றதுனால குமாருமே ஏதோ ஒரு வேலையை வெளியே போயிருப்பாங்க போல். முத்துவேலுமே ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு தான் போயிருப்பாங்க. ஸோ ஹாலில் யாருமே இல்லை. பாக்கியம், யாருமே இல்லை பாக்கியம், இந்த டைம் தான் கரெக்டான டைம், பணத்தை எங்கேயாவது எடுத்து மறைச்சி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, சரியா, நான் ஒரு கட்டப்பை எடுத்துகிட்டு வந்திருக்கேன்ல, அதில் தட்டு தாம்பூலம் அது இதுன்னு வச்சுருக்கேன்யா, அதில் மறைச்சி வச்சுப்போம், இதோ எடுத்து மாற்றி போட்டுறேன் இரியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா குசு குசுன்னு பேசிக்கிறாங்க. ஸோ முத்துவேல் வந்து தண்ணி குடிக்கணும் அப்படின்றதுக்காக அதாவது வாட்டர் பாட்டில் பார்க்குறாங்க. வாட்டர் பாட்டிலில் தண்ணி காலியாக இருக்குது. ஸோ அதில் தண்ணி இல்லை. சரி, கிச்சனுக்கு போய் நம்மளே பிடிச்சிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம முத்துவேல் வந்து வெளியே வரவும் கரெக்டான சமயமாக எங்கள் பாக்கியமும் மாணிக்கமும் 2 பேருமா சேர்ந்து அதில் ஒவ்வொரு கட்டாக பணத்தை எடுத்து நம்ம பாக்கியம் கொண்டு வந்த பேக்கில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. மொத்தம் 4 கட்டு, எப்படியும் அதிலே 1,00,000 ரூபாய் இருக்கும் போல். ஸோ அதை எல்லாமே அதாவது மற்ற செலவு ஏதாவது கல்யாண செலவுகள்லாம் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு நம்ம சக்திவேல் வந்து எக்ஸ்ட்ராவே பணம் எடுத்து வச்சுருப்பாங்க போல். ஸோ ஒரு 4 கட்டு எடுத்து அவங்க பேக்கில் போட்டுக்கிறாங்க. ஸோ அதை பார்த்து எங்கள் முத்துவேலுக்கு பயங்கரமாக கோவம் வருது. சே, இப்படிப்பட்ட ஒரு கேடு கெட்ட குடும்பத்தில் இருந்தால் பொண்ணு எடுக்க போகணுமா? இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியே வச்சு ஆகணுமா என்ன? இப்படிப்பட்ட திருட்டு குடும்பத்துக்கிட்ட சம்மந்தம் பேசுனது இந்த சக்திவேல் தான். ஃபஸ்ட்டு இந்த சக்திவேலை தான் உதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து நினைக்கிறாங்க. ஸோ உடனே இங்கே நம்ம பாக்கியம் கையும் களவுமாக மாட்டிக்கிட்டாங்க. உடனே இங்கே நம்ம முத்துவேல் அவங்க ரூம் இருந்து என்ன நடக்குது இங்கே அப்படின்ற ஒரு சத்தம், அப்படி கரகரப்பான சத்தம் சொல்லவும் உடனே இதை அப்படியே இந்த சத்தத்தை கேட்டேங்க பாக்கியமும் இங்கே நம்ம மாணிக்கமும் அப்படியே பதறி போகிறாங்க. அப்படியே திரும்பி பார்க்குறாங்க, திருன்னு முழிச்சுக்கிட்டே. எங்கே நம்ம முத்துவேல் வந்து அப்படியே முறைச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. என்ன சம்மந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே எங்கள் பாக்கியம் வந்து மழுப்பை பார்க்கவும் உடனே எங்கள் முத்துவேல் இருந்துட்டு, ஆமாம் நீங்கள் 2 பேரும் அங்கே நின்றுக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், சும்மா தான் சம்மந்தியா, இது பத்திரிக்கை அடிக்கணும், அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நஞ்சு செலவெல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது, அதான் சின்ன சம்மந்தியாவை கூட்டிக்கிட்டு போகலான்னு வந்திருக்கோம், அம்புடு தான், வேறு ஒன்றும் இல்லை. அதை நான் கேட்கல, நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்கன்ற விஷயம் எனக்கும் தெரியும். ஆனால் இப்போ என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நாங்கள் என்ன பண்ணோம் சம்மந்தியா? நாங்கள் எதுவும் பண்ணலையே. நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படிங்கிறத நான் இப்போ என் கண்ணால் பார்த்தனே அப்படி சொல்லிட்டு எங்கள் மாணிக்கத்துக்கும் அப்படியே கை கால்லாம் நடுங்குது. பாக்கியத்துக்கும் அப்படியே நெஞ்சு பொழந்து விரிஞ்சு வெடித்து கீழே விழுற மாதிரியே இருக்குது. அந்த அளவுக்கு அப்படியே பயந்து போகிறாங்க. ஏன்னா இந்த விஷயத்த, அதாவது பணம் திருடின விஷயத்த இங்கே இந்த முத்துவேல் பார்த்துருப்பானோ? ஒருவேளை பார்த்துருந்தா சுடரோட கல்யாணம் நின்றுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஐயோ, தேவையில்லாத வேலையை பார்த்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் அப்படியே பதறி போயிருக்காங்க. இப்போது இங்கே முத்துவேல் கிட்ட வந்து இங்கே பாருங்கள், நீங்கள் செஞ்ச திருட்டு வேலையை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் இங்கே ரெஸ்ட் ரூம் போயிட்டு நம்ம சக்திவேலுமே வராங்க. இங்கே நம்ம முத்துவேல் கத்தி கத்தி பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்த சக்திவேல் இருந்துட்டு, அண்ணே என்னண்ணே நம்ம சம்பந்திங்கண்ணே, இவங்கக்கிட்ட எதுக்காக கரடு மோடாக பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இங்கே நம்ம முத்துவேல் இருந்துட்டு, சக்தி இவங்க 2 பேருமா சேர்ந்து என்ன பண்ணாக தெரியுமா? இப்படி ஒரு குடும்பத்தில் இருந்து நீ பொண்ணு எடுத்தே ஆகணுமா சக்தி? அண்ணே என்னண்ணே என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க? குமாருக்கும் முத்து சுடருக்கும் நிச்சயம் நடந்துருச்சுண்ணே, இதுக்கப்புறமும் நீங்கள் இப்படி பேசி சம்மந்தி வீட்டுக்காரை அவமானப்படுத்தணுமா என்ன? இங்கே பாரு சக்தி, உன் வாயாலிருந்து இவங்க 2 பேரையும் சம்மந்தி வீட்டுக்காரன்னு சொல்லவே சொல்லாத. நம்ம குடும்பத்தில் சம்மந்தம் பேசுகிறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியுமே இல்லை. அண்ணே உங்களுக்கே தெரியும் அவங்களுக்கு வசதி இல்லைன்னு சொல்லிட்டு, பெருசாக வசதி இல்லை அப்படின்னாலுமே பொண்ணு நல்லா படிச்சிருக்குண்ணே, பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுண்ணே, வசதியெல்லாம் இதில் பார்க்க வேண்டாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, சக்தி நான் அந்த விதமான வசதியை சொல்லலை,
தகுதினா அந்த தகுதியை கூட நான் சொல்ல கிடையாது. பணம் காசு தான் தகுதின்ற அர்த்தம் கிடையாது. நல்ல மனசும் நல்ல குணமும் திருடுற குணம், பொய் சொல்கிற குணம், மற்றவங்கள ஏமாற்றணுன்ற குணம்னு இது எதுவுமே இல்லாமல் நல்லவங்களா இருந்தால் அதுவே தகுதியானவங்க தான். ஆனால் அந்த தகுதி உங்ககிட்ட இல்லை சக்தி அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம சக்திவேல் இருந்துட்டு, அண்ணே நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியலண்ணே, கொஞ்சம் விளக்கி சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு விளக்கமாக தானே சொல்லணும். தோ உனக்கு நான் காணொளியவே காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சக்திவேல் கொடுத்த மஞ்சப்பை பணத்தையும் ஒரு கையில் வாங்கிக்கிறாங்க. உடனே இங்கே இன்னொன்று நம்ம பாக்கியம் வந்து ஒரு கட்டைப்பை எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த கட்டைப்பையுமே வாங்குறாங்க. அண்ணா எதுக்குண்ணே அதெல்லாம் வாங்குறீங்க? சும்மா இரு சக்தி. உடனே பாக்கியம் இருந்துட்டு, என்னங்க நீங்கள் எங்களை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? இங்கே பாருங்கள், உங்களை நாங்கள் அவமானப்படுத்தணும்னு நாங்கள் நினைக்கவே கிடையாது. நீங்களாக தான் அவமானப்பட்டுக்கிறீங்க. நீங்கள் ஏன் தம்பி கொடுத்த மஞ்சப்பையிலேருந்து பணத்தை கட்டுக்கட்டாக எடுத்து உங்கள் கட்டைப்பையில் போட்டதை நான் பார்த்துட்டேங்க. நீங்கள் இப்படி திருடி, அதுவும் இப்படி பட்ட பகலே வெட்ட வெளிச்சமாக திருவீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பொய் சொல்லி ஏமாத்துவீங்க அப்படின்னு மட்டும்தான் தெரியும். ஆனால் இப்படி பணத்தை திருடுவீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே சக்திவேல் இருந்துட்டு, அண்ணா என்னென்ன சொல்கிறீங்க? பணத்தை திருடுனாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே இங்கே நம்ம முத்துவேல் இருந்துட்டு, ஆமாம் சக்தி, இதை நான் என் கண்ணால் பார்த்தேன். இப்படிப்பட்ட குடும்பத்திலேருந்து நம்ம பொண்ணு எடுத்தே ஆகணுமா? உடனே இங்கே பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சம்மந்தியா, தேவையில்லாமல் என் மேலே நீங்கள் திருட்டு பழி போடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணுக்கும் குமாருக்கும் நிச்சயம் நடந்திருக்கு. தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திடணும்னு மட்டும் நீங்கள் பிளான் பண்ணாதீங்க. உங்கள் தங்கச்சி குடும்பத்துக்கு நாங்கள் ஆகாதவங்களாக போயிட்டோம். அதனால தான் நீங்கள் இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட பார்க்குறீங்க. எனக்கு நல்லாவே தெரியும். உடனே இங்கே சக்திவேலுக்கிட்ட, இங்கே பாருங்கள் சின்ன சம்மந்தி, பெரிய சம்மந்தி ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் அப்போவே சொன்னேன், உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே சம்மதமா? எல்லாருக்கும் சம்மதம்னா சொல்லுங்கள், அப்புறமாவே நான் என் பொண்ணை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ பார்த்தீங்களா எங்களை எப்படியெல்லாம் அவமானப்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியம் வந்து நாடகமாக போடுறாங்க. இங்கே சக்தியில் இருந்துட்டு, அண்ணா என்னென்ன நீங்கள் இவங்க போய் பணத்தை திருடிருப்பாங்களா? சக்தி அப்போ என்ன நான் போய் சொல்கிறேன்னா? அங்கே பாரு சக்தி, கட்டப்பையில் பாரு, 1,00,000 ரூபா இருக்கும். இவங்கக்கிட்ட 1,00,000 ரூபா பணம் இருக்குன்னு நினைக்கிறியா? 10 ரூபா கூட அவங்கக்கிட்ட இருக்காது. அது மட்டும் இல்லாமல் ஏழையாக இருக்கிறவங்க வச்சிருக்க மாட்டாங்கன்னாலாம் நான் சொல்ல வரல. ஆனால் இவங்க பணத்தை எடுத்து அந்த பையில் போடுறதை நான் என் கண்ணால் பார்த்தேன் சக்தி. நீ என்ன நம்பவே நம்ப மாட்டியா? அண்ணே உங்கள் பேச்சை நான் நம்புறேண்ணே. ஆனால் இவங்க ஏண்ணே இப்படி போய் சொல்கிறாங்க? இரு சக்தி, நான் உண்மையை வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம முத்துவேல் இருந்துட்டு பாக்கியத்தோட கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் இங்கே பணத்தை எடுத்து அந்த கட்டைப்பையில் போட்டதை ஒழுங்காக என்கிட்ட சொல்லிடுங்க. இப்படி நீங்கள் பொய் சொன்னீங்க அப்படின்னா நான் இப்படி கழுத்தை நெரிச்சு கொண்டு போகிறத விட உங்களை போலீஸில் வர வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களை ஜெயிலில் அனுப்பிடுவேன். டெய்லியும் கள்ளி தான் சாப்பிடணும், டெய்லியும் ஒரு கோலால் போட்டு அடி வெளுத்து வாங்குவாங்க அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட இங்கே நம்ம பாக்கியம் பதறி போகிறாங்க. ஐயோ சம்மந்தி, கழுத்தை விடுங்க சம்மந்தி, கழுத்தை நெரிக்காதீங்க, எனக்கு மூச்சு வரவே இல்லை. நான் உண்மையை சொல்லிடுறேன் சம்மந்தி, விடுங்க சம்மந்தி, தயவு செஞ்சு போலீஸில் மட்டும் மாட்டி விட்டுறாதீங்க. நான் பணத்தை ஏதோ பார்த்ததுமே ஆசை வந்துருச்சு, அதான் 2 கட்டு பணத்தை தூக்கி போட்டேனே தவிர மற்றபடி நான் திருடணும்னாலாம் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும் உடனே இங்கே நம்ம சக்திவேல் அப்படியே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. முத்துவேல் இருந்துட்டு, பாத்தியா சக்தி, பணத்தை பார்த்ததும் ஆசை வந்துருச்சியான். பணத்தை பார்த்தா ஆசைலாம் வரக்கூடாது. ஒவ்வொரு ரூபாவையும் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச பணம் இது. அதே மாதிரி அவங்களுக்குமே உழைச்சி சம்பாதிச்சு சாப்பிடணும் அப்படின்ற எண்ணம் தான் இருக்கணும். மற்றவங்க அதிகமாக பணம் சம்பாதிக்கிறாங்க, ஐயோ சும்மா தான் வரப்போகுது, திருடிடலாம் அப்படிங்கிற ஒரு கெட்ட எண்ணம் இருக்கிறவங்க கிட்ட நம்ம சம்மதம் பேசவே வேண்டாம். குமாருக்கு நான் ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் சக்தி. தயவு செஞ்சு இந்த ஒரு குடும்பத்திலேருந்து பொண்ணு இருக்கவே வேண்டாம். அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் நீயும் குமாரும் சிக்கிக்கிட்டு தவிக்க வேண்டியதாக ஆகிடும். நான் சொல்கிற பேச்சை கேளு சக்தி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம முத்துவேல் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டேன் இங்கே நம்ம பாக்கியம் வந்து அப்படி பதறி போகிறாங்க. ஐயோ சம்மந்தி, தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை மட்டும் நிப்பாட்டிடாதீங்க. அதுக்கப்புறம் என் பொண்ணுக்கு யாருமே மாப்பிள்ளை தேடி வரவே மாட்டாங்க. தயவு செஞ்சு என் பொண்ணோட வாழ்க்கைக்கு எடுத்துடாதீங்க. நான் ஏதோ தப்பாக இப்படி ஒரு விஷயத்த செஞ்சுட்டேன், உங்கள் காலில் கூட விழுறேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அப்படியே சக்திவேல் அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காகி போய் நின்றவங்க அதிர்ச்சியிலிருந்து மீண்டு வரவே முடியல. ஸோ இந்த கல்யாணத்தை நடத்தலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு அவங்களுக்கே ஒரு மாதிரி குழப்பமாயிடுச்சு. ஏன்னா இந்த கல்யாணம் நடந்ததுக்கப்புறம் சுடர் வந்து நம்ம குமார் கூட ஒன்று சேர்ந்து நல்லபடியாக வாழ்வாளான்றதை விட இதுங்க ரெண்டும் சேர்ந்து ஒட்டுமொத்த சொத்தையும் சுருட்டுறதுக்கு தான் பார்க்குங்க. அது மட்டும் இல்லாமல் குமாரோட வாழ்க்கை நல்லா இருக்குமா, நம்ம கரெக்டான முடிவு தான் எடுத்துருக்குமா அப்படின்னலாம் இங்கே நம்ம சக்திவேல் வந்து பயங்கரமாக யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே பாக்கியத்துக்கு ஒரே படபடப்பு. சம்மந்தி, தயவு செஞ்சு கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாருங்க சம்மந்தி. ஏன் சம்மந்தி எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? ஏன் சம்மந்தி இப்படி திருன்னு முழிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே முத்துவேல் இருந்துட்டு, ஒழுங்காக 2 பேரும் ஓடிப்போங்க. இதுக்கப்புறம் இந்த குடும்பத்துக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தம்
சம்மந்தமும் கிடையாது, கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கவும் நடக்காது அப்படின்னு சொல்லுவோம். பாக்கியம் இருந்துட்டு, ஐயோ சம்மந்தி இப்படி ஒரு இடியை மட்டும் என் தலையில் தூக்கி போட்டுறாதீங்க, நிச்சயம் நடந்த மாதிரி கல்யாணமும் நடந்துடணும், நாங்கள் செஞ்சதை பெருசாக எடுத்துக்காதீங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு உடனேங்க நம்ம முத்துவேல் இருந்துட்டு, இங்கே பாரு சக்தி, நான் சொல்கிறத சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் எல்லாமே உன்னுடைய முடிவு தான், எந்த முடிவு எடுத்தாலும் நீ தான் கஷ்டப்பட போகிற, இங்கே பாரு நான் சொல்கிற மாதிரி நீ இந்த கல்யாணத்தை நிப்பாட்டின அப்படின்னா உனக்கும் குமாருக்கும் நல்லது, அதே மாதிரி எண்ணி ஒரே ஒரு மாதத்தில் உனக்கு நான் நல்ல மருமகளாக கொண்டு வந்து இந்த வீட்டில் உட்கார வைக்கிறேன், ஆனால் என் பேச்சை மீறி இந்த குடும்பத்தில் தான் நான் பொண்ணு எடுப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக நீ தான் கஷ்டப்பட போகிற, அது எப்படி பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை நீ தான் சமாளிக்கணும், என்கிட்டக்கு வரவே கூடாது, சொத்து பத்து அது இதுன்னு எழுதி கொடுக்கணும் அப்படின்னு ஏதாவது பிரச்சனையை பண்ணி கோர்ட்டில் கேஸ் போகிறதுக்குமே நிறைய வாய்ப்பு இருக்குது, இந்த பொம்பளை சரியான பொம்பளையாக இருக்குது, சக்தி நீ என்ன முடிவெடுக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து சொல்கிறாங்க. ஸோ சக்தி இந்த விஷயத்தில் என்ன முடிவெடுப்பாங்க, கல்யாணத்தை நிப்பாட்டுவாங்களா இல்லை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு கல்யாணத்தை நடத்தி வைப்பாங்களான்றதை நம்ம வரப்போகிற எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.